தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கடலூர் சிறையில் மதுரை இளைஞர் கொலையா தற்கொலையா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். கடலூர் சிறையில் மதுரை இளைஞர் கொலையா தற்கொலையா? கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக கீரத்துறை காவல் நிலையத்துக்கு ஒரு ரகசிய செய்தி வருகிறது. வில்லாபுரத்தில் கஞ்சா கடத்தப்படுவதாக செய்தி வருகிறது. காவல்துறையினர் சென்ற பொழுது கஞ்சா மூடையுடன் இருந்ததாக பாண்டியராஜன், அவருடைய மனைவி சரண்யா மற்றும் பாண்டியராஜன் சகோதரர் ஜாக்கி பிரசாந்த் ஆகியோரை காவல்துறை கைது செய்தது. இந்த வழக்கு நடைபெற்றது. வழக்கின் முடிவில் கடந்த ஆண்டு இந்த மூவருக்கும் 12 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 3 பேர்களும் தனித்தனி சிறையில் அடைக்க முடிவு செய்யப்பட்டது. தீர்ப்பை கேட்டு வெளியே வந்த இந்த குற்றவாளிகள் நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்தனர். பின்பு கூடுதலாக அவர்கள் மேல் நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு 3 பேரும் 3 ஊர்களில் அடைக்கப்பட்டனர். இதில் ஜாக்கி பிரசாந்த் கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். கடலூர் சிறையில் அடைக்கப்பட்ட ஜாக்கி பிரசாந்த் தன்னுடைய மனைவிக்கு அடிக்கடி செல்போன்ல பேசியிருக்காப்ல. எப்படி சிறையில இருந்து செல்போன்ல பேசியிருக்காப்ல அதான் தெரியல. அவங்க மனைவி என்ன சொல்றாங்க, அடிக்கடி என்கிட்ட சிறையில இருந்து செல்ல பேசுவாரு, வீடியோ காலில் பேசுவாரு. கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு பேசும்போது கூட நல்லா சிரிச்சுதான் பேசினாரு, நல்லா கலகலப்பா இருந்தாரு. ஆனா காவல்துறையினர் தன்னை அடித்து துன்புறுத்துவதாக குற்றம் சாட்டியிருந்தார் அப்படின்னு சொல்றாப்ல. கடந்த 4ஆம் தேதி காவல்துறையினர் அவருடைய மனைவிக்கு அலைபேசியில ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, உங்க கணவர் தூக்கு போட்டு செத்துட்டாப்ல அப்படின்ட்டு. என்னன்னா, ஜாக்கி என்ற பிரசாந்த் தன்னுடைய லுங்கியால் ஜன்னலில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லியிருக்காங்க. அவங்க மனைவி என்ன சொல்றாங்க, தூக்கு போட்டு தற்கொலை செய்த அளவுக்கு என்னுடைய கணவர் கோழை கிடையாது, காவல்துறை அடித்து கொலை செய்து அவரை தூக்குல தொங்க விட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அவருடைய குடும்பத்தினர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். சமீப காலமாக சிறைச்சாலையில் நடைபெறுகிற மரணங்கள் சந்தேகத்துக்குரியதா இருக்கு. காவல்துறையே நீதியை கையில் எடுத்துட்டு செயல்படுறதா குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த ராம்குமார் கொலை வழக்கு கூட இந்த மாதிரிதான். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை புழல் சிறையில் சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமார் ஃபைல் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக வேண்டி அவர் தற்கொலை பண்ணிட்டதா போலீஸ் நாடகம் ஆடினதா இன்னைக்கு வரைக்கும் அந்த செய்தி உலா வந்துகிட்டு இருக்கு. அது ரொம்ப வேதனையான விஷயம். உண்மை குற்றவாளிகள் வெளியே சுதந்திரமா இருக்காங்க. அப்பாவியான ராம்குமார் சிறையில் அடைக்கப்பட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணணுங்கிறக்காண்டி காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்டதா சொல்றாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஜாக்கி பிரசாத் இன்னைக்கு சிறையில அவர் தற்கொலை பண்ணல, அவரை காவல்துறையை அடிச்சு கொண்டு தூக்குல தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி குற்றம் சொல்றாங்க, உறவினர்கள் குற்றம் சொல்றாங்க. நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும். அந்த மதுரை இளைஞர் ஜாக்கி பிரசாந்த் அவருடைய மரணத்தின் மேல் நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும். தவறு இருக்கும் பட்சத்தில் குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை வாங்கி தர வேண்டும். காவல்துறை நீதியை கையில் எடுக்கக்கூடாது, சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. சமீப காலமாக சிறைச்சாலைகளில் நடைபெறுகிற மரணங்கள் சர்ச்சைக்குரியதாக உள்ளது. தற்பொழுது மதுரை இளைஞர் ஜாக்கி பிரசாந்துடைய மரணம் சந்தேகத்தை குழப்பியுள்ளது. நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும். குற்றவாளிகள், உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை வாங்கி தர வேண்டும். அந்த ஜாக்கி பிரசாந்த் அவருடைய குடும்பத்துக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும்.